வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வாங்க சோயா புலாவ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். தேவையான அளவு சோயாவை எடுத்துக்கலாம். அதில் சுடுதண்ணி ஊற்றி 5 நிமிஷம் அப்படியே வச்சிடலாம். ஊற வச்சதை புழிஞ்சு எடுத்துடலாம். 2 ஸ்பூன் தயிர், சிக்கன் மசாலா, குழம்பு மிளகாய்த்தூள், தேவையான அளவு உப்பு எல்லாத்தையும் நல்லா சேர்த்து பரட்டி ஒரு ஓரமாக எடுத்து வச்சிடலாம். கொத்தமல்லி, புதினா, ஒன்றரை தக்காளி, நாலு பச்சை மிளகாய், ஒரு பெரிய சைஸ் வெங்காயம், குக்கரை ஸ்டவ்வில் வச்சிடலாம். குக்கர் சூடானதுக்கு அப்புறமா தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். பட்டை, லவங்கம், சீரகம், சோம்பு எல்லாத்தையும் சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு விழுது, கொத்தமல்லி, புதினால கொஞ்சம் பச்சை மிளகாய், வெங்காயம் எல்லாத்தையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக நெய் ஊற்றிக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டு கலந்து விட்டு வெங்காயத்தை வேக வைக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதும் தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி கொஞ்ச நேரம் வதங்கட்டும். தக்காளி வதங்கிடுச்சு. வீட்டில் 2 உருளைக்கிழங்கு இருந்தது, அதை நறுக்கி இதில் சேர்த்துருக்கேன். உங்ககிட்டயும் இருந்ததுன்னா சேர்த்துக்கோங்க, இல்லைனாலும் பரவாயில்ல. கொஞ்சமாக மஞ்சத்தூள், கொஞ்சமாக உப்பு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டு ஒரு 5 நிமிஷம் வேக வைக்கலாம். சிக்கன் மசாலா சேர்த்துக்கோங்க. அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம குக்கரை திறந்து பார்த்தோன்னா உருளைக்கிழங்கு ஒரு 50% வெந்திருக்கும். அந்த ஸ்டேஜில் நாம் ரெடி பண்ணி வச்சுருக்க சோயாவை இதில் சேர்த்துடலாம். பிரியாணி மசாலாவை சேர்த்துருக்கேன். என்கிட்ட கரம் மசாலா இல்லாதனால பிரியாணி மசாலா சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக மஞ்சத்தூள், குழம்பு மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இது ஒரு 5 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். தண்ணி தெளிச்சுக்கலாம். அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு. எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டுக்கலாம். 1 கிளாஸ் ஊற வச்ச பாஸ்மதி அரிசியை இதில் சேர்த்துடலாம். தண்ணியோட அளவு பார்த்துட்டு தேவையான அளவு தண்ணி வேணும்னா சேர்த்துக்கோங்க. எனக்கு தண்ணி தேவைப்படலை, சரியாக இருந்தது. நம்ம மீதி வச்சிருந்த கொத்தமல்லி, புதினா தழை இதோட சேர்த்துக்கலாம். குக்கரை மூடிடலாம். விசில் போட்டு 2 விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம்.
ரொம்ப ஈஸியாக எப்படி புலாவ் செய்கிறதுன்னு நம்ம பார்த்தோம். மறக்காமல் நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். பாய் பாய்.